ஹாய் எவ்ரிவான். தேசிய மக்கள் சக்தியின் ஒரே ஒரு குறிக்கோள் ஊழலை ஒழிப்பதும் இளம் தலைமுறையை அரசியலிலே ஈடுபடுத்துவதும். பாராளுமன்றத்திற்கு இளைஞர்களை அழைத்து வந்து எதிர்கால இலங்கையை உருவாக்குவதே தேசிய மக்கள் சக்தியின் குறிக்கோள். இவ்வாறு பல இளைஞர்களை இம்முறை பாராளுமன்றத்திற்கு தேசிய மக்கள் சக்தி அழைத்து வந்துள்ளது. இனம் மொழி கடந்து அழைத்து வரப்பட்ட இளைஞர்களில் ஒருவனாக தனது 32 வயதிலே தனது மாவட்டத்தில் இருந்து முதலாவது முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினராக பாராளுமன்றம் நுழைகின்றார் அர்க்கம் இல்யாஸ். ரவுஃப் ஹக்கீமை அரசியலுக்கு அழைத்து வந்தமைக்கான காரணம் மும்மொழி தேர்ச்சிகளே. அவ்வாறான மும்மொழி தேர்ச்சிகளுடன் மும்மொழிகளிலும் பேசக்கூடிய ஆற்றலுடன் படித்த சமூகத்திலிருந்து ஒரு இளைஞனாக அர்க்கம் இல்யாஸ் இம்முறை பாராளுமன்றம் நுழைகின்றார். சுனில் ஹந்துன்னெத்தி என்று கூறப்படும் நேர்த்தியான ஒரு அரசியல்வாதியால் வடிக்கப்பட்ட ஒரு அரசியல் சிற்பமாக அர்க்கம் இல்யாஸ் பாராளுமன்றம் நுழைகின்றார். இவர் தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். ஆயிரத்தி 1948 ஆண்டு சுதந்திரம் கிடைத்ததில் இருந்து இன்னும் இலங்கையில் பல மாவட்டங்களில் சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்படாத பல மாவட்டங்கள் காணப்படுகின்றது. அவ்வாறான சில மாவட்டங்களுக்கு தீர்வாக இம்முறை சிறுபான்மை இனத்திலிருந்து பல பாராளுமன்ற உறுப்பினர்களும் உதயமாகியுள்ளனர். அந்த நிலையில் இலங்கை பூராகவும் 22 தேர்தல் மாவட்டங்கள் காணப்படும் நிலையில் சில மாவட்டங்களில் இருந்தே முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுவரை காலத்திற்கும் பாராளுமன்றம் நுழைந்துள்ளனர். முஸ்லிம் சமூகத்திலிருந்து பாராளுமன்றத்திற்கு நுழையாத ஒரு மாவட்டமாக மாத்தறை மாவட்டம் காணப்பட்டது. இம்முறை நடைபெற்ற 10வது பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் வரைக்கும் மாத்தறை மாவட்டத்திலிருந்து எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் தெரிவு செய்யப்படவில்லை. மாத்தறையில் வெறும் 25,000 மக்கள் தொகையே முஸ்லிம்களாக காணப்படுகின்றனர். இந்த நிலையில் மாத்தறையில் இருந்து ஒரு முஸ்லிம் உறுப்பினரை தெரிவு செய்ய முடியாத நிலையே இம்முறை தேர்தலுக்கு முன்னர் வரைக்கும் காணப்பட்டது. என்றாலும் இம்முறை இதற்கான தீர்வும் எட்டப்பட்டுள்ளது. அதற்கான மிக முக்கியமான காரணங்களில் ஒருவராக சுனில் ஹந்துன்னெத்தி என்று கூறப்படும் மிக நேர்த்தியான நேர்மையான இனமொழி பாகுபாடு அற்ற சிறந்த அரசியல்வாதி காணப்படுகின்றார். இவருடைய வடிவமைப்பின் ஊடாக, இவருடைய ஒத்தாசை ஊடாக, இவருடைய பிரச்சாரங்கள் ஊடாக மாத்தறை மாவட்டமே இம்முறை மாற்றப்பட்டுள்ளது. இனவாதத்தின் அடையாளமாக பெரும்பான்மை இனம் ஆதிக்கம் செலுத்தும் பிரதேசமாக தென்பகுதி காணப்படும் நிலையில் அதே தென்பகுதியிலிருந்து மாத்தறை மாவட்டத்திலிருந்தே அர்க்கம் இல்யாஸ் இம்முறை பாராளுமன்றம் நுழைகின்றார். அதிலும் மாத்தறை மாவட்டத்திலே 1ஆம் நிலையில் ஒரு சிங்களவர், 2ஆம் நிலையில் ஒரு தமிழர், 3ஆம் நிலையில் கிறிஸ்தவர், 4ஆம் நிலையில் முஸ்லிம் என்ற அடிப்படையில் 4 இனத்தை சேர்ந்தவர்களும் அந்த மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இது மிக பெரும் எடுத்துக்காட்டாக இனவாதத்திற்கு அடிக்கப்பட்ட சாவுமணியாக காணப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த அர்க்கம் இல்யாஸ் யார் என்ற கேள்வி அனைவரிடமும் காணப்படுகின்றது. ஒரு துடிப்பான 32 வயதுகளை கொண்ட ஒரு இளைஞனாக அர்க்கம் இல்யாஸ் காணப்படுகின்றார். தேசிய மக்கள் சக்தியின் மிக பெரும் மகுட வாசகமாக காணப்பட்டது ஊழலை ஒழிப்பதும் இளைஞர்களை அரசியலுக்கு கொண்டு வருவதும். இளைஞர்களை அரசியலுக்கு கொண்டு வருவோம் என்ற வாசகத்தை உண்மைப்படுத்தும் வகையில் தெரிவு செய்யப்பட்டவர்களில் ஒருவராக அர்க்கம் இல்யாசும் காணப்படுகின்றார். 1992 ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி வெளிகமை பிரதேசத்திலே பிறந்தவராக அர்க்கம் இல்யாஸ் காணப்படுகின்றார். தனது ஆரம்ப கல்வியை இல்மா கல்லூரியிலும் உயர்கல்வியை ராகுல கல்லூரியிலும் கற்று மெரிட் அடிப்படையில் உயர்தரத்தில் தெரிவு செய்யப்பட்ட ஒரு மாணவனாக மொரட்டுவை பல்கலைக்கழகத்திற்கும் நுழைந்திருந்தார். மொரட்டுவை பல்கலைக்கழகத்தில் 4 வருடம் கல்வி கற்ற அர்க்கம் இல்யாஸ் மொரட்டுவை கல்லூரியிலிருந்து வெளியாகின்றார். மொரட்டுவை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியானதன் பின்னர் ஒரு சில ஆண்டுகள் தனியார் நிறுவனங்களிலே வேலை செய்தார். அதன் பின்னர் தற்பொழுது தனக்கான தனித்துவமான நிறுவனம் ஒன்றையும் உருவாக்கி நிறுவனத்தின் தலைவராக தனது சொந்த கட்டுமான நிறுவனத்தை நடாத்தி வருகின்றார். இந்த நிலையில் இளைஞர்களை அரசியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற தேசிய மக்கள் சக்தியின் குறிக்கோளை
நிறைவேற்றும் வண்ணம் சுனில் ஹந்துன்னெத்தியால் அடையாளப்படுத்தப்பட்ட ஒருவராக அர்க்கம் இல்யாஸ் காணப்படுகின்றார். சுனில் ஹந்துன்னெத்தியின் தூண்டுதலுக்கு அமைய சில ஆண்டுகளுக்கு முன்னர் அரசியல் செயற்பாடுகளில் முழுமையாக ஈடுபடுகின்றார். இந்த அரசியல் செயற்பாடுகள் ஊழலுக்கு எதிரான குரலாகவும் மாத்தறை மாவட்டத்தின் குரலாகவும் எழுகின்றது. சாதாரணமான முறையில் அமைதியாக பேசக்கூடிய ஒரு இளைஞனாக அர்க்கம் இல்யாஸ் காணப்படுகின்றார். பாடசாலை காலங்களில் இருந்து கல்வி கடந்து விளையாட்டுத் துறையிலும் ஆர்வம் கொண்ட ஒருவராக அர்க்கம் இல்யாஸ் காணப்படுகின்றார். கிரிக்கெட் மற்றும் பேட்மிண்டன் போன்ற விளையாட்டுகளிலே ஆர்வத்துடன் ஈடுபடக்கூடியவராகவும் சிறந்த விளையாட்டு வீரராகவும் திகழ்கின்றார். சிறு வயதிலிருந்தே நகைச்சுவை குணம் கொண்ட ஒருவராகவும் அர்க்கம் இல்யாஸ் காணப்படுவதுடன் சமூக மாற்றம், சமூக செயற்பாடுகளும் சமூகத்தின் வீழ்ச்சி தொடர்பாகவும் தொடர்ச்சியாக பல்கலைக்கழகத்தில் பேசக்கூடிய ஒருவராகவும் இந்த சமூகத்திலே பல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற குரலை பல்கலைக்கழகத்திலிருந்தே கொடுத்த ஒருவராகவும் அர்க்கம் இல்யாஸ் காணப்படுகின்றார். இந்த நிலையிலே சுனில் ஹந்துன்னெத்தியால் இவர் அடையாளப்படுத்தப்பட்டு இவருடைய அரசியல் செயற்பாடுகளிலும் ஈடுபடுகின்றார். இந்த நிலையிலே இம்முறை பாராளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டு இருந்தார். இலங்கை வரலாற்றில் மிகச்சிறந்த ஒரு அரசியல்வாதியாக, மிகச்சிறந்த ஒரு பேச்சாற்றல் மிக்கவராகவும், மும்மொழிகளும் தெரிந்த ஒரு பேச்சாற்றல் மிக்க அரசியல்வாதியாக, முஸ்லிம் சமூகத்திலிருந்து அண்மை காலத்தில் இருக்கக்கூடிய ஒருவராக ரவுஃப் ஹக்கீம் காணப்படுகின்றார். என்றாலும் அண்மை காலத்தில் அதிக அளவு விமர்சனத்திற்குள்ளான ஒருவராகவும் ரவுஃப் ஹக்கீம் காணப்படுகின்றார். என்றாலும் ரவுஃப் ஹக்கீம் அரசியலுக்கு வருவதற்கான மிக முக்கியமான காரணம் அவருடைய மும்மொழி ஆற்றல்களே. அந்த மும்மொழி ஆற்றல் மிக்க இளைஞனாக இன்று அர்க்கம் இல்யாஸும் உருவெடுத்துள்ளார். சிங்களம், தமிழ், ஆங்கிலம் என மும்மொழிகளிலும் சிறந்த முறையில் பேசக்கூடியவராகவும் அர்க்கம் இல்யாஸ் காணப்படுகின்றார். இவ்வாறானவர்களே எதிர்கால தலைமுறைக்கு, அரசியல் தலைமுறைக்கு தலைமை தாங்கக்கூடியவர்களாக காணப்படுகின்றனர். அவர்களையே தேசிய மக்கள் சக்தியும் அடையாளப்படுத்தியுள்ளது. இந்த அடையாளப்படுத்தல், இந்த வெற்றி என்பன சுனில் ஹந்துன்னெத்தி போன்ற மிகச்சிறந்த அரசியல்வாதிகளாலே செதுக்கப்பட்டது. சுனில் ஹந்துன்னெத்தி இவர்களுக்காக தன்னிச்சையாக பிரச்சாரம் செய்தார். அர்க்கம் இல்யாஸ் கலந்து கொள்ளாத நிகழ்வுகளில் கூட, அர்க்கம் இல்யாஸ் கலந்து கொள்ளாத கூட்டங்களில் கூட அர்க்கம் இல்யாஸிற்கும் நீங்கள் வாக்களியுங்கள் என பெரும்பான்மை சமூகத்திடம் கோரிய ஒருவராக சுனில் ஹந்துன்னெத்தி காணப்படுகின்றார். எனவே மாத்தறை மாவட்டத்தில் சிறந்த அரசியல்வாதிகளை உருவாக்குவதற்கு மிகச்சிறந்த பங்களிப்பு செய்தவராக தேசிய மக்கள் சக்தியின் மிக முக்கிய உறுப்பினர் சுனில் ஹந்துன்னெத்தி காணப்படுகின்றார். இந்த வடிவமைப்புகளின் உருவாக்கமாகவே 32 வயதுகளை கொண்ட அர்க்கம் இல்யாஸும் உருவாக்கப்பட்டுள்ளார். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.